ஸ்ரீமுஷ்ணம் அருகே காவல் நிலையம் முற்றுகை. முன்விரோதம் காரணமாக இரண்டு தரப்பினருக்குள் ஏற்பட்ட அடிதடி தகராறில் ஒரு தரப்புக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சோழத்தரம் காவல் நிலையத்தின் அருகில் உள்ள வானமாதேவி கிராம இளைஞர்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். மாலையில் முன்விரோதம் காரணமாக வானமாதேவி கிராமத்தை சேர்ந்த கல்லூரி மாணவருக்கும், அருகில் உள்ள காடுவெட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் என இரண்டு தரப்பினர்களுக்குள் சோழத்தரம் கடைவீதியில் சண்டை மற்றும் அடிதடி ஏற்பட்டுள்ளது. இதில் காவல்துறையினர் கல்லூரி மாணவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் எதிர் தரப்பினருக்கு ஆதரவாக இருந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை புறக்கணிப்பதாக கூறி வானமாதேவி கிராம மக்கள், இளைஞர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சோழத்தரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கல்லூரி மாணவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். நீண்ட நேரம் இந்த முற்றுகை போராட்டம் நீடித்தது. இறுதியில் சம்பந்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக புகார் மனுவை எழுதி தரும்படி காவல்துறையினர் கிராம மக்கள், இளைஞர்களிடம் தெரிவித்தனர். அந்த பொண்ணு அதுக்கு பிறகு கபடி போட்டு வரணும் வந்தவன் போய் அங்க காப்பாத்தி திட்டு வரோம். அங்க எல்லாரும் இருக்காங்க, அங்க பேச ஆளு இல்லை. ஏன் சார் ஒரே போட்டு யாராவது அடிப்பட்ட காப்பாத்தி பசங்க இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.